ശ്ലോകം 31. സാ സപ്താ വിപ്രമുഖ്യേന ബഭൂവ യമുനാചരി ശഫരീരൂപ സമ്പന്ന ഹ്യദ്രികാ ച വരാപ്സരാ. സാ സപ്താ വിപ്രമുഖ്യേന ബഭൂവ യമുനാചരി ശഫരീ രൂപസമ്പന്ന ഹി അദ്രികാ ച വരാപ്സരാഹ. ஹி அத்ரிகா ச வர அப்சராஹ. அத்ரிகை அப்படின்னு பேர் இருக்கிற, அழகா இருக்கிற, உத்தமையா இருக்கிற அந்த அப்சர ஸ்திரீ தேவ கன்யகை பிராமண உத்தமனோட சாபம் காரணமாயிட்டு யமுனா நதியில கருகருன்னு கலர்ல ஒரு கருப்பு கலர்ல இருக்கிற மீனாயிட்டு இருந்தா. அவளோட அழகு அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லா அழகா இருந்தா. அவள் அப்சர கன்னிகையாயிட்டு இருந்தவள் இப்ப கருகருன்னு ஒரு மீனாயிட்டு மாறி யமுனா நதியில பதிச்சா. ஸ்லோகம் 32. ஷேன பாத பரிப்ரஷ்டா தச்சுக்ரமதவாசவி ஜக்ராஹ தரசாப்யேத்ய சாத்ரிகா மல்ஸ்யரூபிணி. ஷேன பாத பரிப்ரஷ்டம் தது சுக்ரம் அத வாசவி ஜக்ராஹ தரசாப்யேத்ய. ஜக்ராஹ தரசா அப்யேத்ய சஹ அத்ரிகா மல்ஸ்யரூபிணி. பரிந்தோடு காலில இன்னொரு பருந்து அடிச்சது. கொக்குகளால பரஸ்பரம் சண்டை போட்டா. இதெல்லாம் நம்ம பார்த்தோமே. அப்போ அந்த பருந்து தன்னோட கொக்குல இருக்கிற அந்த ஆலலையோடு பொதிய தன்னோட காலில வச்சுட்டாக்கும். இன்னொரு பருந்து கூட கொக்கால சண்டை போட்டது. இந்த சண்டைக்கு நடுவுல அந்த பருந்தோடு காலிலேந்து அந்த பொதி தெரிச்சு யமுனா ஜலத்துல விழுந்தது. உபரிதர வசு கொடுத்த தன்னோடு வீரியமாக்கும் அந்த இலப்பொதியில இருந்தது. அது யமுனா ஜலத்துல விழுந்தது. உபரிதர வசுவோடு ரேதஸோடு பொதி மல்ஸ்யரூபிணியான அத்ரிகைய அந்த பொதி பிராபிச்சது. அதாவது மல்ஸ்யரூபிணியான அத்ரிகை அந்த அத்ரிகையோடு பக்கத்திலேயாக்கும் அந்த பொதி போய் விழுந்தது. உடனடியாயிட்டு அத்ரிகை அந்த பொதியை எடுத்து அப்படியே முழுங்கினான். உபரிஜர வசுவோடு அந்த சுக்லத்தை, அந்த வீரியத்தை, அந்த ரேதஸ பிராமண சாபம் கிடைச்ச அப்சர கன்யகையான அத்ரிகை மீனாயிட்டு மாறிட்டு அந்த மீனாயிருக்கிற அத்ரிகை உபரிஜர வசுவோடு அந்த ரேதஸ அப்படியே முழுங்கினான். ஸ்லோகம் 33. அத காலேன கியதா மல்சீம் தாமல்ஸ்ய ஜீவன சம்பிராப்தே தசமே மாசி பபந்த தாம் மனோரமாம். அத காலேன கியதா மல்சீம் தாம் மல்ஸ்ய ஜீவனஹ சம்பிராப்தே தசமே மாசி பபந்த தாம் மனோரமாம். கொஞ்ச நாள் கழிஞ்சோன 10வது மாசம் ஆனோன ஒரு முக்குவன் அழகா இருக்கிற அந்த மீனை வலை போட்டு பிடிச்சான். அத்ரிகை மீனாயிட்டளவோ மாறி இருக்கு. அந்த அத்ரிகை அப்படிங்கிற அப்சர ஸ்திரீ இப்ப மீனாயிட்டு இருக்கு. அந்த மீனை 10 மாசம் கழிஞ்சோன ஒரு முக்குவன் வலை போட்டு பிடிச்சான். அந்த மீன் இந்த உபரிஜர வசுவோடு ரேதஸ முழுங்கி இருக்கு. அப்ப கர்ப்பவதியா இருக்கா. அப்படி கர்ப்பவதியா இருக்கிற மீனையாக்கும் ஒரு முக்குவன் 10 மாசத்துக்கு அப்புறமா ஒரு வலை போட்டு அந்த மீனை பிடிச்சது. ஸ்லோகம் 34. உதரம் விததாராசோ
സതസ്യാമൽസ്യ ജീവന യുഗ്മം വിനിസൃതം തസ്മാദുദരാൻ മാനുഷാകൃതി. ഉദരം വിദദാര ആശു സ തസ്യാ മത്സ്യജീവനഃ യുഗ്മം വിനിസൃതം തസ്മാത്. ഉദരാൻ മാനുഷ ആകൃതി. முக்குவன் அந்த மீனோடு வயத்த கத்திய வச்சு கீறினான். அந்த வயத்துக்குள்ளேந்து மனுஷ ரூபம் இருக்கிற 2 குழந்தைகள் வெளியில வந்தது. ஸ்லோகம் 35. பாலகுமார சுபகஸ்ததா கன்யா சுபானனா திருஷ்ட்வாச்சர்யமிதம் சோத விஸ்மயம் பரமம் கதா. பாலஹ குமாரஹ சுபகஹ ததா கன்யா சுபானனா. ദൃഷ്ട്വാ ആശ്ചര്യം ഇദം സഹ അത വിസ്മയം பரமம் கதஹ. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற ஒரு ஆண் குழந்தையும் அதே மாதிரி அழகா இருக்கிற ஒரு பெண் குழந்தையும் அந்த மீனோடு வைத்துக்கொள்ள இருந்தது. முக்குவன் இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அதிசயமா பார்த்துட்டு நின்னார். ஸ்லோகம் 36. ராஜ்ஞே நிவேதயாமாஸ புத்ரௌ த்வௌ சசோத்பவௌ ராஜாபி விஸ்மயாவிஷ்ட சுதம் ஜக்ராஹதம் சுபம். ராஜ்ஞே நிவேதயாம் ஆஸ புத்ரௌ த்வௌ து சஷ உத்பவௌ ராஜ அபி விஸ்மயம் ஆவிஷ்ட சுதம் ஜக்ராஹ தம் சுபம். மத்ஸ்யத்தோடு குழந்தைகளாயிருக்கிற அந்த 2 குழந்தைகளையும் முக்குவன் രാജാവോട് മുന്നാലെ കൊണ്ടുപോയി രാജാവുക്ക് സമർപ്പിച്ചാൻ. ഉപരിചര വസുവാക്കുമേ രാജ. அந்த ராஜாவோடு முன்னால கொண்டு காணிக்கையாயிட்டு வச்சார். அதிசயமா அந்த குழந்தைகளை பார்த்த ராஜா அதுல ரொம்ப அழகா இருக்கிற ஆண் குழந்தைய സ്വീകരിച്ചിണ്ടാர். நான் இந்த குழந்தைய தத்து புத்திரனாயிட்டு வளர்த்துக்கிறேன். அவரோட புத்திரன் தான் அது. ஆனா அவருக்கு தெரியலை. அவரோட வீரியத்திலேந்து உண்டான குழந்தைகளாக்கும் அந்த 2 குழந்தைகளும் அந்த ராஜாக்கு அந்த விஷயம் தெரியலை. ராணிக்கு கொடுத்து விட்டதாக்கும் அந்த வீரியத்தை. பருந்துகள் தம்மில யுத்தம் பண்ணினோன அந்த வீரியம் யமுனா நதியில விழுந்து ஒரு மீனோடு வைத்துக்குள்ள போய் அந்த மீனாரு அப்படின்னு பார்த்தானாக்கா அப்சர கன்னிகையாயிருந்த மீனுக்கு சாபம் கிடைச்சிட்டாக்கும் கரிமீன் ஆயிட்டு மாறிட்டு அப்படி இருக்கிற மீனோடு வைத்துக்குள்ள அந்த மீன் முழுங்கிட்டு கர்ப்பம் தெரிச்சு அந்த கர்ப்பத்தை முக்குவன் வலை போட்டு பிடிச்சு அந்த மீனை கீறி வயிற்றுக்குள்ளேருந்து 2 குழந்தைகளை எடுத்து அந்த குழந்தைகளையாக்கும் ராஜாவோடு முன்னால ராஜாவோடு சொந்தம் குழந்தைகளையாக்கும் ராஜாவோடு முன்னால கொண்டு போய் முக்குவன் கழிச்ச வச்சார், காணிக்க வச்சார். அதுல ரொம்ப ரொம்ப அழகா இருந்த 2 குழந்தைகளையும் பார்த்துட்டு இந்த ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திரனை மாத்திரம் எடுத்துட்டார். புத்திரியை எடுத்துக்கலை, தத்தெடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். அப்படி எடுத்துட்டார். நான் இந்த குழந்தைய സ്വീകരിச்சுக்கிறேன், என்னோட புத்திரனாயிட்டே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திரனை സ്വീകരിச்சார் ராஜா. புத்திரனை மட்டும் സ്വീകരിச்சார். ஸ்லோகம் 37. സമൽസ്യോ നാമ രാജാസോ ധാർമ്മിക സത്യസങ്കര വസുപുത്രോ മഹാതേജ പിത്രാ തുല്യ പരാക്രമ. സഹ മത്സ്യോ നാമ രാജാ അസൗ ധാർമ്മിക സത്യസങ്കര.
வசுபுத்திரஹ மகாதேஜாஹ பித்ரா துல்லிய பராக்கிரமஹ. அந்த குழந்தையாக்கும் பராக்கிரமசாலியா இருக்கிற தர்மனிஷ்டனா இருக்கிற மத்ஸ்யராஜா, உபரிஜர வசுவோடு புத்திரனான மத்ஸ்யராஜா. அந்த மத்ஸ்யராஜா ரொம்ப ரொம்ப தேஜஸ்வியா இருந்தார். அப்பாவுக்கு ஈக்குவல் ஆயிட்டு ரொம்ப ரொம்ப வீரிய சூரிய பராக்கிரமங்கள் எல்லாம் இருக்கிறவராயிட்டும் இருந்தார். ஸ்லோகம் 38. காளிகா வசுநாதத்தா தரசா ஜலஜீவினே நாம்னா காளீதி விக்யாதா ததா மத்ஸ்யோதரி திஜா. காளிகா வசுனா தத்தா தரசா ஜலஜீவினே நாம்னா காளி இதி விக்யாதா ததா மத்ஸ்யோதரி இதி ச. வசு அந்த டைமில முக்குவனுக்கு திரும்ப கொடுத்த அந்த பெண் குழந்தையாக்கும் காளிகை அப்படின்னும் மத்ஸ்யோதரி அப்படின்னும் பேரு கேட்ட குழந்தையாயிட்டு தீர்ந்தது. மத்ஸ்யத்தோடு உதரத்திலேந்து உண்டான குழந்தை அதாக்கு மத்ஸ்யோதரி அப்படின்னு உண்டானது. ஸ்லோகம் 39. மத்ஸ்யகந்தேதி நாம்னாவே குணேன சமஜாயதா விவர்தமானா தாசஸ்ய கிருஹே சா வாசவி சுபா. தாசஸ்ய அப்படின்னா முக்குவனோடு அப்படின்னு அர்த்தம். முக்குவனோடு கிரகத்துல வசுபுத்திரி ஆயிட்டு வளர்ந்தா அந்த குழந்தை, பொன் குழந்தை. அவளுக்கு மீனோடு கந்தம் வாசனை நாட்டம் இருந்ததுனால மத்ஸ்யகந்தி அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரும் உண்டாச்சு. அப்ப 3 பேரை பார்த்தோம் நம்ம. காளிகை அப்படிங்கிற பேரு, மத்ஸ்யோதரி அப்படிங்கிற பேரு. மத்ஸ்யத்தோடு அந்த ஸ்மெல்லு உடம்பு ஃபுல்லா இருந்ததுனால மத்ஸ்யகந்தி அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரு. அப்படி இருக்கிற உபரிஜர வசுவோடு புத்திரியா இருக்கிற அந்த பொன் குழந்தை முக்குவனோடு வீட்டுல வளர்த்து புத்திரி ஆயிட்டு வளர்ந்தது. ரிஷயா ஊஜுஹு. 40வது ஸ்லோகம். அத்ரிகா முனினா சப்தா மல்சி ஜாதாவராப்சரா விதாரிதாஜ தாசேன மிருதாஜ பட்சிதா புனா. இங்க சௌனகாதி மகர்ஷிகள் அவளுக்கு மறுபடியும் டவுட் வரத்த சூதன் கிட்ட டவுட்ட நடுவுல கேட்கறதையாக்கும் பாக்குறோமே. 40வது ஸ்லோகம். அத்ரிகா முனினா சப்தா மல்சி ஜாதா வர அப்சராஹ விதாரிதாஜ தாசேன மிருதாஜ பட்சிதா புனஹ. பிராமண சாபத்தால மத்ஸ்யமாயிட்டு தீர்ந்த அத்ரிகை அப்படிங்கிற அப்சரஸ், அந்த அப்சரஸோடு பிரவൃத்தி பிடிக்காதக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிற சிரேஷ்ட பிராமணனோடு காலில போயிட்டு அப்சரஸ்திரீ நக்னையாயிட்டு போய் பிடிச்சோன அந்த பிராமணரோட சாபத்தினாலேயாக்கும் அந்த அப்சரஸ்திரீ மத்ஸ்யமாயிட்டு யமுனா நதியில கடந்தா. அப்படி இருக்கிற அந்த மத்ஸ்யம் வானத்திலிருந்து கீழே விழுந்த உபரிஜர வசுவோடு வீரியத்தை சாப்பிட்டது, கர்ப்பம் தரிச்சது. அந்த கர்ப்பத்துல 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும். முக்குவன் வயசக்கீறி குழந்தைகளை எடுத்து ராஜாக்கு முன்னால கொண்டு போய் வச்சோன ஆண் குழந்தைய மத்ஸ்யராஜாவாயிட்டு ராஜா வளர்த்தினார், பொன் குழந்தைய முக்குவனும் கொண்டு போய் வளர்த்தினார். இப்ப பிராமண சாபத்தால மத்ஸ்யமாயிட்டு தீர்ந்த அத்ரிகை அப்படிங்கிற அப்சரஸ முக்குவன் கீறி கொன்னு தின்னுட்டான் இல்லையா அப்படின்னு இங்க
சௌனகாதிகள் சூதன் கிட்ட கேட்டு இருக்கா. அந்த அப்சர ஸ்திரீயா இருக்கிற மீனை முக்குவன் வயிற்ற கீறி குழந்தைகளை எடுத்துட்டு கறி வச்சு சாப்பிட்டாச்சே அந்த மீனை. ஸ்லோகம் 41. மறுபடியும் இங்க இன்னொரு டவுட் கூடயும் கேட்கிறார் சௌனகாதி மகர்ஷிகள் சூதன் கிட்ட. கிம் பபூவ புனஸ்தஸ்யா அப்சராயா வதஸ்வதத் சாபஸ்யாந்தம் கதம் சூதா கதம் ஸ்வர்கமவாபசா. கிம் பபூவ புனः தஸ்யா அப்சராயா வதஸ்வ தத் சாபஸ்ய அந்தம் கதம் சூதா கதம் சொர்க்கம் அவாபசா. ஒரு சாபம் அப்படின்னு கொடுத்தானா அந்த சாபத்திலேந்து ஒரு மோചനവും ഉണ്ട്, ஒரு முக்தியும் உண்டு. சூதா இங்க அந்த அப்சரஸுக்கு அதுக்கப்புறமா என்னவாக்கும் சம்பவிச்சது அதை சொல்லுங்க. சாபம் கிடைச்சு அந்த சாபத்திலேந்து அந்த அப்சரஸ்ரீ எப்படியாக்கும் நிவர்த்தியானா, அவள் எப்படியாகும் மோட்சம் கிடைச்சு சொர்க்கத்துக்கு போனா, அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. அதுக்கு சூதன் மறுபடி சொல்றதுனால அடுத்த ஸ்லோகம் சூத உவாஜா. ஸ்லோகம் 42. சப்தாயதாச முனினா விஸ்மிதா சம்பபூவஹ ஸ்துதிம் சகார விப்ரஸ்ய தீனேவ ருததி ததா. சப்தா யதா ஆச முனினா விஸ்மிதா சம்பபூவஹ ஸ்துதிம் சகார விப்ரஸ்ய தீன ஏவ ருததி ததா. மത്സ്യമായിട്ട് போகட்டும் அப்படின்னு பிராமணன் சபிச்சோனே அந்த அப்சர ஸ்திரீ பிராமணனை தொழுதுண்டு ரொம்ப ரொம்ப பரிதாபமாயிட்டு அழுதுண்டு ஸ்துதிச்சா. ஸ்லோகம் 43. தயாவான் பிராமண பிராஹாஸ்தாம் ததா ருததீம் ஸ்திரியம் மா சோகம் குரு கல்யாணி சாபாந்தம் தே வதாம்யஹம். தயாவான் பிராமணः பிராப தாம் ததா ருததீம் ஸ்திரியம் மா சோகம் குரு கல்யாணி சாபாந்தம் சாப அந்தம் தே வதாம்யஹம். தே வதாமி அஹம். தயாலுவா இருக்கிற கருணை இருக்கிற பிராமணா கருணை காட்டணுமே அப்படின்னு அந்த அப்சர ஸ்திரீ கெஞ்சினோன கருணை இருக்கிற அந்த பிராமணன் அந்த அப்சர ஸ்திரீட்ட அப்போது இப்படி சொன்னார். நீ சங்கடப்படாம இரு, உனக்கு எப்படி சாபமோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். ஸ்லோகம் 44. மல்க்ரோத சாபயோகேன மல்ஸ்யயோனிம் கதாசுபே மானுஷௌ ஜனயித்வா த்வம் சாபமோட்சமவாப்ஸ்யசி. மல்க்ரோத சாபயோகேன மல்ஸ்யயோனிம் கதாசுபே மானுஷௌ ஜனயித்வா த்வம் சாபமோட்சம் அவாப்ஸ்யசி. நான் கோபம் வந்துட்டு உன்னை சபிച്ച காരണമായിട്ട് നീ കണ്ടിപ്പാ ഒരു മത്സ്യമായിട്ട് പുറക്കെത്താൻ വേണം, മത്സ്യയോനിയില പോയി ജനിപ്പാൻ. இருந்தா கூட உனக்கு 2 மனுஷ புத்திரர்களை உனக்கு பிரசவிக்கிறதுக்கு சாதிக்கும். மത്സ്യയോനിயில போய் ஜனிச்சா கூடியும் உனக்கு மனுஷ குழந்தைகளை பிரசவிக்கிறதுக்கு சாதிக்கும். மனுஷ குழந்தைகளை பிரசவிச்ச உடனே உனக்கு சாபமோட்சம் கிடைக்கும். ஸ்லோகம் 45. இத்யுக்தா தேன சா ப்ராப மல்ஸ்யதேஹம் நதி ஜலே பாலகௌ ஜனயித்வா சா மிருதா முக்தா ச சாபதா. இதி உக்தா தேன சா ப்ராப மல்ஸ்யதேஹம் நதி ஜலே பாலகௌ ஜனயித்வா சா
மிருதா முக்தா ச சாபதஹ. பிராமணன் அப்படி சொன்னோன்னு அந்த அப்சர கன்யகை நதி ஜலத்துல ஒரு மത്സ്യமாயிட்டு பிறந்தது. 2 மனுஷ குழந்தைகளை ஜனிப்பிச்சிட்டு இறந்து போய் ശാപ വിമുക്തി கிடைச்சது அந்த മത്സ്യ കന്യകയ്ക്ക്. ശ്ലോകം 46. സന്ധ്യജ്യ രൂപം മത്സ്യസ്യ ദിവ്യരൂപമവാപ്യ ജഗാമാമരമാർഗം ച ശാപാന്തേ വരവർണിനി. സന്ധ്യജ രൂപം മത്സ്യ അസ്യ ദിവ്യരൂപം അവാപ്യജ ജഗാമ அமரமார்க்கம் ச சாப அந்தே வரவர்ணினி. அழகாயிருக்கிற அந்த அப்சரஸ் மத்ஸ்ய ரூபம் வெடிஞ்சு உபேட்சிச்சு திவ்யமான ரூபத்தை பிராபிச்சு அந்த சாபம் முடிஞ்சோன தேவலோகத்துல போய் சேர்ந்தது. ஸ்லோகம் 47. ஏவம் ஜாதாவரா புத்ரி மத்ஸ்யகந்தாவரானன புத்ரீஜ பால்யமானாசா தாசகேஹே வியவர்ததா. ஏவம் ஜாதா வரா புத்ரி மத்ஸ்யகந்தா வர ஆனனா வரானனா புத்ரீஜ பால்யமானா சா தாசகேஹே வியவர்ததா. இப்படி சிரேஷ்டமான வம்சத்துல ஜனிச்சு மத்ஸ்யகந்தி அப்படிங்கிற அந்த அழகான சுந்தரி முக்குவன் தாசன் ஜனன முக்குவன் முக்குவன் புத்திரியாயிட்டு காப்பாத்தின அந்த மத்ஸ்யகந்தி அவள் அந்த முக்குவ கிரகத்தில் அப்படி வளர்ந்து வந்தா. அப்சர ஸ்திரீக்கும் உபரிதர வசு அப்படிங்கிற ராஜாவுக்கும் புத்திரியாயிட்டு ஜனிச்சவளாக்கும் மத்ஸ்யகந்தி. விதிவசால் மீனாத்தம் அடிக்கிற முக்குவனோட குடிலில அந்த குழந்தை வளர்ந்து வந்தது. ஸ்லோகம் 48. மத்ஸ்யகந்தா ததா ஜாதா கிஷோரி சாதி சுப்ரபா தஸ்ய கார்யாணி குர்வாணா வாசவி சாதி சுப்ரபா. மத்ஸ்யகந்தா ததா ஜாதா கிஷோரி அதிசுப்ரபா தஸ்ய கார்யாணி குர்வாணா வாசவி ச அதிசுப்ரபா. மத்ஸ்யகந்திக்கு அழகான கௌமார பிராயம் வந்தது. அழகான அந்த வசுபுத்திரி வசுஜரனோடு புத்திரி வளர்த்தப்பாவாயிருக்கிற முக்குவனை பரிசரணை பண்ணிண்டு வளர்த்து அப்பாவுக்கு பலவிதமான பணிவிடைகளையும் செஞ்சுண்டு அந்த முக்குவ கிரகத்துல வாழ்ந்துட்டு வந்தா. இப்படி சொல்லிண்டு திதிய அத்தியாயத்துல 1வது திதிய ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல திதிய ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் இதோடு கூடிட்டு முடிவடைகிறது.